இந்த விஷயத்தை பேசுகிறதே ஃபெடரேஷன் ஒரு அமைப்பு. இப்போ சின்ன படங்களுக்கு முதல்ல ஆட்களே வர்றதில்லை. ஒரு தியேட்டரில் 15 பேர் வந்தால் தான் அவங்களும் ரொம்ப ராசியான நடிகையாக கருதப்பட்டவர் தமிழில். ஹாய் வீப்ளே ட்ரெண்டிங் நேயர்கள் எல்லாருக்குமே வணக்கம். நான் ஐசக். இந்த முதல் 2 பகுதிகள்லையும் வித்தியாசமான ஒரு தலைப்புகளை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இந்த 3ஆம் பகுதியில் அதோடைய 2 சஸ்பென்ஸ்க்கான விஷயத்தை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ண போகிறேன். சார் நான் சொல்லுங்க, அவர் தாங்க சொல்ல போகிறாரு. இன்னும் இப்போ இந்த தென்னிந்திய சங்கம் சார்பாக, அதாவது சங்கத்துக்கும் இந்த நடிகர்களுக்கு இடையில இருக்கக்கூடிய பாலம் கொஞ்சம் விரிசல் தான். அது எந்த மாற்று கருத்துமே இல்லை. இப்போ இதை சரி செய்யணும் அப்படின்ற ஒரு சூழல் வரும்போது, ஸோ வேறு சினிமா சம்மந்தமாக வேறு ஏதாவது ஒரு சங்கமோ ஒரு இயக்கமோ அதை சமாதானத்துக்கோ இல்லை அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கோ வருவாங்களா? இல்லை இப்போ இந்த இந்த விஷயத்தை பேசுகிறதே ஃபெடரேஷன் ஒரு அமைப்பு. அதில் வேறு சங்கங்கள் எல்லாமே சேர்ந்த ஒரு அமைப்பு தான். ஓகே. ஸோ அதனால் அதில் திரையரங்க உரிமையாளர்கள் இருக்காங்க, விநியோகஸ்தர்கள் இருக்காங்க. அதனால் அவங்க பேசுகிறது சரியாக இருக்கும். அவங்க நியாயமாக தான் பேசுவாங்க. ஓகே. ஸோ அப்போ இந்த கூட்டமைப்புகள்லாம் இருக்கணும், இருந்தால் மட்டுமே மற்ற பிரச்சனைகளை தீர்வு காணும். ஆமாம், வெறும் ஒரு சங்கம் சொன்னிச்சுன்னா அது எடுப்படாது இல்லை. ஓகே சார். உங்களால் என்ன பண்ண முடியும்னு போயிடுவாங்க. இப்போ திரையரங்க உரிமையாளர் சங்கமும் அதுக்குள்ளே வந்துருச்சுன்னா ரைட் சார், அவங்க தானே படத்தை ரிலீஸ் பண்ணணும். ஆமாம் சார். உங்கள் பிரச்சனையை முடிச்சுட்டு வாங்க, நம்ம ரிலீஸ் பண்ணி போகணும் விட்டாங்கன்னு வைங்க, அதுக்காக பயப்படுவாங்க. அது இப்போது இந்த புதுசாக சின்ன படங்கள், அதாவது சின்ன படம்னு சொல்கிறத விட இப்போ புதுசாக ரிலீஸ் பண்ணுற அளவுக்கான ஒரு படங்கள் நிறைய வந்திருக்கு. அந்த ரிலீஸ் ஆன படங்களுடைய இயக்குநர்களுடைய பெரிய ஒரு வருத்தம் என்னென்னா, ஒரு சரியான டைமில் எங்களுக்கு படம் கொடுக்கறது கிடையாது. அதாவது கரெக்டாக காலையில் ஒரு 9 மணிக்கு கொடுக்குறீங்களா, இல்லை ஒரு 10 மணிக்கு கொடுக்குறீங்களா? ஸோ கண்டிப்பாக ஆடியன்ஸ்லாம் வருவாங்க. நீங்கள் கொடுக்குறதே 3 மணிக்கும் சாயந்தரம் 6 மணிக்கும் இப்படியெல்லாம் கொடுத்தா ஒரு ஃபஸ்ட்டு ஒரு காப்பி நாங்கள் போட்டு காமிக்கும் போதே மக்கள் வரலைன்னா நாங்கள் எப்படி இது பண்ணுவோம் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுலாம் நிறைய சில இடங்களில் பார்க்குற மாதிரி இருக்குது. இதை பற்றி உங்களோட கருத்து? இல்லை, அது இருக்குது. சின்ன படங்களுக்கே உரிய கஷ்டமாக தான் அது இருக்குது. ஆக்சுவலாக தியேட்டரில் ஒரு நாளைக்கு 4 ஷோ போகுது அப்படின்னா, இப்போ இந்த சின்ன படம் எந்த ஷோ ஓடுதுங்கிறது தெரியணும்ல. இப்போ அவர் ஒரு தயாரிப்பாளர் இருக்கார், ஒரு இயக்குனர் இருக்கார். அவர் சம்மந்தப்பட்ட படம் ஒன்று தியேட்டரில் வருது. இந்த காலைல 9 மணிக்கு இந்த படத்தை போடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சால் எல்லாரையும் வாங்க 9 மணிக்கு படம் ஓடுது அப்படின்னு சொல்லி வர வைக்கலாம். 9 மணிக்கு போடுறாங்களா, 12 மணிக்கு போடுறாங்களா, 3 மணிக்கு போடுறாங்களா, 7 மணிக்கு போடுறாங்களான்னே தெரியல. சரி சார். திடீர்னு ஏதாவது ஒரு டைமில் எடுத்து போடுறாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கு. சரி சார். பட் பலமுறை சொல்லிட்டாங்க. பட் தியேட்டர் நிர்வாகம் எதுவுமே கேட்டதா தெரியல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சின்ன படங்களுக்கு முதல்ல ஆட்களே வர்றதில்லை. ஒரு தியேட்டரில் 15 பேர் வந்தால் தான் அவங்களும் படத்தை போட முடியும். ஓகே. ஒரு 2 பேர் மட்டும் டிக்கெட் வாங்கிட்டு உட்காந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? சார் இன்னொரு 10 பேர் வரட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் சாருங்கிறாங்க. அந்த 10 பேர் வராமல் போயிட்டாங்கன்னா, சார் ஷோ கேன்சல், நீங்கள் கிளம்புங்க சாருங்கிறாங்க. ஸோ இந்த பிரச்சனை வருது. அது சின்ன படங்களுக்கு தான் வருது. ஸோ அதனால் இவங்களையும் வர சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு முக்கியமான இடத்துல அவ்வளோ பெரிய லேண்டை வச்சுக்கிட்டு அதில் படம் போட்டு மட்டும்தான் அவங்களால சம்பாதிக்க முடியும். ஒரு எக்ஸிபிஷன் நடத்த முடியாது, அல்லது ஒரு பொதுக்கூட்டம் நடத்த முடியாது, எதுக்குமே அதை நீங்கள் விட முடியாது. ஒன்லி சினிமா தான். அப்போ வர்ற படமும் யாரையும் வரவிடாத படமாக இருந்ததுன்னு வைங்க, அப்போ அவங்க கதி என்ன ஆகும்? வெட்டியாக சம்பளம் கொடுக்கணும், வெட்டியாக கரண்ட் பில் கட்டணும், ஒரு வாடகைன்னே ஒரு அமௌண்ட்டு போடுங்களேன். அந்த தொகையும் கழிச்சிங்கன்னா அவங்களுக்கு லாஸில் தானே போகும். ஆமாம் சார். அப்போ அவங்க நிலைமையும் நம்ம யோசிக்க வேண்டியது. இதுக்கு தீர்வே இல்லை, அவ்வளோதான். பெரிய படம் வரும்போது கூட்டமாக பார்க்குறாங்க, சின்ன படம் வரும்போது வரமாட்டேங்கிறாங்க. கண்டிப்பாக இங்கே மக்களுடைய ரசனையை தான் நம்ம சொல்லணும். ஓகே. ஸோ அப்போ ரசனைக்கும் இப்போ நடக்கிற பிரச்சனைக்கும் முடிச்சு போட முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ பல பேர் சின்ன படமாக ஐயே எதுக்கு டைம் வேஸ்ட்டு, எப்படி இருந்தாலும் அது உப்புமா படமாக இருக்கும்ட்டு வரமாட்டேங்கிறாங்க. இதுக்கு காரணமும் இருக்குது. ஏன்னா நிறைய உப்புமா படங்கள் வந்தது தான் நல்ல படங்கள் ஓடாமல் போகிறதுக்கும் பெரிய காரணமாக இருக்குது. பட்ஜெட்டுங்கிறது ரொம்ப லோ பட்ஜெட்டில் அருமையான படமெல்லாம் எடுத்துடுறாங்க. ஒரு சூப்பரான படமெல்லாம் ரொம்ப லோ பட்ஜெட்டில் வருது. அதே சொதப்பல் படமும் லோ பட்ஜெட்டில் வந்துடுது. அப்போ என்ன பண்ணுறான், இந்த படம் மாதிரி தானே அதுவும் கொல்ல போகிறானுங்க, அதுக்கு எதுக்கு உள்ளே போகிறதுன்ட்டு போயிடுறாங்க. ஓகே. அப்போ ஒரு படத்தை பார்த்துட்டு வெளியில் டாக்கு இது நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, சின்ன படங்கள்லேயே இது ரொம்ப முக்கியமான படம் அப்படின்லாம் வெளியில் டாக்கு வரும்போது
அவன் தியேட்டருக்கு வரதுக்குள்ளே தியேட்டர்லேருந்து படத்தை தூக்கிடுறான். ஓகே ஓகே ஓகே. இது காலகாலமாக இந்த பிரச்சனை இருக்குது. இருக்கு உண்மைதான் சார். சார் அப்போது இந்த மாதிரியான பட வரிசைகளை நம்ம நிறைய பேசிகிட்டு இருக்கோம். அதாவது வந்து ஒரு ஜேர்னரில் வந்து வர்ற படங்களில் அப்புறம் நம்ம காமெடியில் இன்றைக்கி கலக்கிட்டு இருக்கவர் யோகி பாபு. இவர் இல்லாத படங்கள் இல்லை அப்படின்றது உண்மைதான். இப்போ அவருக்கு மலைன்னு ஒரு படம் வந்து வருது சார். அதில் வந்து லக்ஷ்மி மேனன் வந்து ஹீரோயினாக நடிக்கிறாங்க போல் இருக்கு. ஸோ இவர் கண்டிப்பாக ஏதோ ஒரு நல்ல ஒரு கதை அம்சமாக ஏதோ ஒரு விஷயத்தை தனித்துவமாக கொண்டு போவார். இந்த படத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதான் லட்சுமி மேனன் வந்து ஒரு காலத்தில் ரொம்ப ராசியான நடிகையாக கருதப்பட்டவர் தமிழில். அவங்க நடித்த படமெல்லாம் பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரியே ஹிட் ஆகிட்டு இருந்துச்சு. கும்கியில் ஆரம்பித்து நிறைய படங்கள் அவங்க நடிக்க அந்த படமெல்லாம் ஹிட் ஆகிட்டே இருந்துச்சு. அப்புறம் ஒரு கட்டத்தில் திடீர்னு அவங்களுக்கே என்னாச்சுன்னு தெரியல, மெல்ல தமிழ் சினிமாவை விட்டு ஒதுங்கினாங்க. பெருசாக படங்களும் இல்லாமல் போயிடுச்சு. கேப் ஒன்று விட்டாங்க. அதுக்கப்புறம் பெருசாக படங்கள் இல்லை. ஓகே ஓகே. அவங்க மறுபடியும் ரீஎன்ட்ரிங்கிறது எப்போன்னே தெரியாமல் இருந்துச்சு. இப்போ இந்த படம் ஒரு வேளை வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய லைஃப் கொடுக்குமா என்னன்னு தெரியல. பட்டு பார்ப்போம். அது டைட்டில்லாம் நல்லா தான் இருக்குது. எப்படி இருக்குன்னு தெரியல. இல்லை, இப்போ நீங்கள் லாஸ்ட் டைம் கூட ஒரு ஜானரில் வந்து இந்த மாதிரி படங்கள்லாம் வருது அப்படின்ற போது நீங்கள் லிஸ்ட்டில் தூக்கி போட்டீங்க ஒரு படம். அடுத்து வாழைன்னு கூட வருது. அதுவும் கூட இந்த மாதிரியான வாழ்வியல் ஒரு படம். ஸோ இது வந்து மலை சம்மந்தமாக இருக்கும்போது மலை சம்மந்தமான படம், காடுகளை பற்றி இருக்கும்போது காடுகள் சம்மந்தமான படம். சார் அப்போ இந்த படத்தில் வந்து மியூசிக்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்களே சார். எனக்கு அதுதான் ஷாக்கிங்காக இருக்குது. வாழையிலையா? வாழையில் மியூசிக் இல்லைன்னு சொல்லி நம்ம இதில் தான் இல்லை. கொட்டுக்காளி படத்தில் தான். எஸ், கொட்டுக்காளி சார். வாழையில் இருக்கு, கொட்டுக்காளியில் இல்லை. ஓகே ஓகே ஓகே. ஸோ அப்போ இதில் வந்து இசைன்னா சும்மா நம்ம நடக்கிறதுலேருந்து பேசுறது, இங்கேருந்து கத்துறது, ஸோ இது எல்லாமே லைவாகவே பண்ணிட்டாங்களா இல்லை இதுக்கு தகுந்த மாதிரி ஆர்ஆர் இருந்தது? கொட்டுக்காளி இல்லையா? கொட்டுக்காளியில் வந்து அந்த சேவலுடைய அந்த கொக்கரை ஆமாம், அதையே வந்து ரெக்கார்டிங்காக போட்டிருக்காங்க. ஓகே சார். அது ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் அந்த ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா கவனிச்சேன். அதாவது இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் அப்படி ஒரு ட்ரெய்லர் வந்ததே கிடையாது. அவ்வளவு அழகான ஒரு ட்ரெய்லராக இருக்குது. அது வந்து ஒரு புது முயற்சி. ஓகே. ஒரு டைரக்டரு எப்படி ஒரு சின்ன பையன்தான் அவருக்குள்ளே எப்படி ஒரு மாற்று சிந்தனை வந்திருக்கு பாருங்களேன். இந்த படத்துக்கு இசை கிடையாது, பின்னணி இசை கிடையாது, பாட்டு கிடையாதுன்னு முடிவு பண்ணிட்டார். ஆனால் உங்களை உட்கார வைக்கணும். அப்போ அதுக்கு பின்னணியில் ஒரு இசை வேணும்னா அந்த கோழி கத்துறதே அந்த கொக்கே ஒரு இதாக போட்டு ஒரு பின்னணி இசை. ஓகே சார், ஓகே சார். ரொம்ப அழகாக அதை கன்வே பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்குது பாருங்கள். எஸ் சார், எஸ் சார். நான் கவனிச்சேன். இப்போ நீங்கள் சொல்லும் போது தான் அதை இல்லை போய் இப்போ உடனே பார்க்கணுன்ற ஒரு ஆர்வத்தை தோண்டிடுச்சு சார். இப்போது விடாமுயற்சி அந்த படத்தோடைய 6th லுக் போஸ்டர் வந்து வந்திருக்கு. இந்த போஸ்டரில் பார்த்தீங்கன்னா ரெஜினா கசன்ட்ரா, அப்புறம் அஜித் சார் இருக்க மாதிரி, பக்கத்தில் த்ரிஷா இருக்க மாதிரி வந்திருக்கு. ஸோ இப்போ இன்னும் அடுத்தடுத்து என்ன தான் சார் பண்ண போகிறாங்க? எத்தனை போஸ்டர் தான் இனி வரப்போகுது? இல்லை, படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்களோ அவங்கள மட்டுமே போட்டு ஒரு போஸ்டர் ஒன்று வருது. அஜித் பேக்ரவுண்டில் அப்படி ஒரு நிழல் வடிவத்தில் அவர் இருக்கிற மாதிரியும், மற்றவர்களை அதுக்குள்ளே போட்டு அது ஒரு ஃபார்மேட்டாகவே பண்ணிகிட்டு இருக்காங்க. ரெகுலராக பண்ணிகிட்ருக்காங்க. அர்ஜுன் காமிச்சாங்க. ஆமாம். அதுக்கப்புறம் ஆரவ் காமிச்சாங்க. இப்போது ரெஜினா இவங்கெல்லாம் வராங்க. அதான் இதில் மற்றவர்கள் யார் இருக்காங்கன்னு தெரியல. இன்னும் யாரெல்லாம் இருப்பாங்களோ அவங்களெலாம் உள்ளே கொண்டு வராங்க. அது ஒரு நல்ல பேட்டர்ன் தான். ஏன்னா எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுங்கிறது ரொம்ப முக்கியம் தான். ஆமாம் சார். அவங்களுக்கும் வந்து போஸ்டரில் நம்ம வரமாட்டோமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அதுவும் அஜித்தோட சேர்ந்து வரும்பொழுது அது அவங்களுக்கு ஒரு பெரிய கிரெடிட்டாக தானே இருக்கும். கண்டிப்பாக. இப்போ அதெல்லாம் பண்ணுறது நல்ல அவங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கணும். ஸோ ஆனால் இதுவரை மற்ற படங்களில் பார்க்காதோட இந்த படத்துக்கு அது ஒரு வித்தியாசமாக இருக்குது. இல்லை, இது ஒரு பேட்டர்னாகவே வச்சு பண்ணுறாங்க. அது கரெக்டாக ஒரு போஸ்டர் வந்ததுன்னா அதில் இவர் யார் நடிச்சிருக்காரோ அவருடைய ஸ்டில்லை போட்டு ஒரு அஜித் இதை போட்டு அதை கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக சார். சார் இப்போ அடுத்து வந்து இந்த மின்மினி படத்தில் வந்து இது ஒரு சென்சார் பிரச்சனை ஐ திங்க். ஸோ அதை பற்றி ஏதாவது கொஞ்சம் ஆக்சுவலாக இது வந்து இது ஒரு பெரிய பிரச்சனையாக போகும் பொழுது. ஏன்னா இப்போ மின்மினின்னு 2020 ஒருத்தர் படம் எடுத்திருக்காரு. திருநெல்வேலியை சேர்ந்து எடுத்திருக்காரு. அவர் மின்மினின்னு சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கிட்டார். ஓகே. வாங்கி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்காரு. ஓகே சார். படம் வந்து சென்சார் பண்ணணும்னா படம் முழுமையடைந்த பிறகு தான் பண்ண முடியும். அவர் வச்சுருக்காரு. இப்போ 2024 இவங்க மின்மினின்னு அப்படியே ஒரு டைட்டில் வாங்கியிருக்காங்க. வாங்கி இவங்க ஒரு சென்சார் சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்க. இது வந்து சென்சார் எப்படி இப்படி ஒரு செயலை செஞ்சுதுன்னு தெரியல. ஏன்னா முன்னாடி ஒரு பேரோ பின்னாடி ஒரு பேரோ இருந்ததுன்னா இது வேறு அது வேறுன்னு அவங்க சொல்லலாம். ரெண்டுமே மின்மினி தான். அப்போ அவங்க இப்படி பண்ணாங்கன்னு தெரியல. அப்படி ஒரு வேலையை பண்ணிட்டாங்க. சரி ரைட்டு, அது வரும்போது வரட்டும் இது வரும்போது வரட்டும்னு நம்ம ஈஸியாக சொல்லிட்டு போக முடியாது.
இவங்க இந்த மின்மினி இப்போ ரிலீஸ் ஆன மின்மினி இருக்கு இல்லையா, இதை அவங்க ஓடிடி இன்னும் சேட்டலைட்லாம் விற்கும்போது எல்லாத்துக்கும் சேர்த்து அவர் ஒரு கேஸ் ஒன்று போட்டார். ஓகே. 10 கோடி ரூபா டிஃபர்மேஷன் கொடுங்க, எனக்கு வந்து நஷ்டஈடு கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த இயக்குனர் மேலே போட்டிருக்காரு. யார்? கலிதா ஷமீம் மேலே வழக்கு போட்டிருக்காரு, மின்மினி இயக்குனர் மேலே. நியாயமாக ஒரு வழக்கு போட வேண்டியது சென்சார் மேலே தான். ஏன்னா அவங்க தான் தப்பாக கொடுத்துட்டாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பாக இவங்களுக்கு அப்படி ஒரு படம் இருக்கிறதே இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சிருந்தா அவங்க வேற ஒரு டைட்டில் வச்சுருக்காங்க. ஆமாம். ஸோ அப்படி இருக்கும்போது தவறு வந்து சென்சார் மேலே தான். இப்போ இவங்க மேலே ஒரு வழக்கு போட்டிருக்காரு. இப்போ இந்த வழக்கை அவங்க முடிக்கிற வரைக்கும் இவங்க மற்ற விஷயங்கள் எதையுமே விற்க முடியாது. ஓகே ஓகே. சேட்டலைட்டு ஓடிடி எதுவுமே விற்க முடியாது. ஒரு பெரும் தொகை போய் அதில் மாட்டிக்கும். ஓகே. இப்போ படம் வந்து வெளியானதோட அந்த அனுபவத்தோட இருக்குது. மற்றபடி இப்போ வேற எங்கேயும் எந்த பிளாட்ஃபார்ம் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லை. ஆமாம். ஓகே ஓகே சார். சார் இப்போ இந்த பிரச்சனையை வந்து தீர்க்கணும் அப்படின்னா இப்போ அந்த இயக்குனராக பார்த்து அந்த படத்தை செட்டில் பண்ணணுமா, இல்லை இவங்க போய் அந்த சென்சார் மேலே இவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா? அந்த இயக்குனர் இந்த இயக்குனர் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேணாம். ஓகே. ஏன்னா அவர் ஒருத்தர் கேஸ் போட்டிருக்காருல்ல. ஆமாம் சார். அவருக்கு நீதிமன்றம் ஒரு டைரக்ஷன் கொடுக்கும். ஓகே ஓகே ஓகே. நீங்கள் போட்டது தவறு, இவங்க அதுக்கு பொறுப்பாக மாட்டாங்க ரைட் 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 அப்படின்னு சொல்லி தள்ளுபடி பண்ணிடுச்சுன்னு வைங்களேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவங்க எல்லாத்தையும் விற்றுட்டு ஓகே ஈஸியாக வந்துடலாம். அப்புறம் அவரு அவங்க சென்சார் முறைப்படி அவர் மீண்டும் ஒரு வழக்கு போட்டு அதுக்கப்புறம் அவர் கிளியர் பண்ணிக்கணும். ஓகே ஓகே ஓகே. இப்போ நீதிமன்றத்தை பொறுத்தவரை ஒரு அறிவுரை சொல்லும், அவ்வளோப்பா அப்படி இல்லைப்பா அப்படின்னு. அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஓகே சார். ஆமாம். சரி சார். சார் இப்போ இந்த சில படங்களை வந்து நம்ம ட்ரோல் பண்ணுறதுல நம்ம பயலுக்கு வந்து கில்லாடி. அதில் வந்து இந்தியன் படம் செம்மையாக வந்தது, அதை பற்றி நம்ம இப்போ ரொம்ப பெருசாகவும் பேசணும், அதுக்கு தகுந்த மாதிரி இருந்தது. அப்படி இருந்துச்சா இல்லையா அப்படின்றது மக்களோட கையில் அது விட்டாச்சு. அந்த படத்துக்கு இப்போ ட்ரோல் வந்து ரீசெண்டாக பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி ரியாக்ஷன், மக்கள் ரியாக்ஷன் எப்படின்னு சொல்லுங்கள். இல்லைங்க, ரொம்ப போட்டு உருட்டி ஒரு வழியாக சங்கர்லாம் பார்த்தாருன்னா அவர் வந்து ஐயோ என்னடா இப்படி ஒரு நிலைமைக்கு நம்மளை கொண்டு வந்து விட்டாங்களேங்கிற அளவுக்கு இருக்குது. அது வந்து இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு வகையில் அவங்கள நினச்சா நமக்கு சந்தோஷமாகவும் இருக்குது, இன்னொரு வகையில் ரொம்ப அதிர்ச்சியாகவும் இருக்குது. ஏன்னா ஒரு படத்தை பிரித்து மேயறதுன்னா கொஞ்சம் நஞ்சமாலாம் இல்லை, ரொம்ப இன்ச்சு பை இன்ச்சு எடுத்து காலி பண்ணுறாங்க. அது இந்த படத்துக்கு ரொம்ப நடந்துருச்சு. அப்புறம் பரிதாபங்கள்னு கோபி சுதாகர், ஆமாம் ஆமாம், அவங்க வந்து எப்போவுமே யூடியூப் உலகத்தில் ராஜாக்கள் 2 பேருமே. அவங்களுக்கு அவ்வளோ பெரிய ஆடியன்ஸ் கூட்டம் இருக்குது. அவங்க இந்தியன் 2 பரிதாபங்கள்னு ஒன்று போட்டு சாவடிச்சிட்டாங்க அந்த படத்தை. இது எல்லாம் சேர்ந்து இது பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது படத்தை விட. இவங்க பண்ணுற ட்ரோல் இருக்குல்ல, படத்தை விட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பட் சங்கர் மாதிரி ஒரு பெரிய இயக்குனர் வந்து நாம் எடுக்கிறதெல்லாம் இவங்க ரசிப்பாங்கங்கிற நினப்பு இருக்குல்ல, அது வந்து தகர்ந்துருச்சு. இனிமேல் அது யாராக இருந்தாலும் இங்கே வந்து நீங்கள் எவ்வளோ பெரிய மகானாக இருங்க அல்லது எவ்வளோ பெரிய மக்கள் தலைவராக வேணாலும் இருங்க, ஒரு தவறு செஞ்சால் நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு இந்த இளைஞர் கூட்டம் வந்து ஒட்டாப்புல சேர்ந்துட்டு அடிக்கிறாங்க. ஓகே ஓகே. அந்த படத்தில் ஏற்பட்ட நிலைமை இல்லை எல்லாருக்குமே. இன்னைக்கு கருத்து சுதந்திரம்ங்கிறது ஒன்று இருக்குது. ஆனால் அந்த கருத்து சுதந்திரத்தை வந்து ரொம்ப கையில் எடுத்துகிட்டு குண்டாந்தடியால் அடிக்கிற மாதிரி அடித்து துவம்சம் பண்ணுறாங்க. அதான் எல்லாருமே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு தருணம். கரெக்ட் கரெக்ட். ஸோ அப்போ இந்த படம் எடுப்பதில் எந்த அளவுக்கு கவனம் இருக்கோ, ஸோ அதை வந்து அவன் பார்க்கும்போது அவனோட ரியாக்ஷன் என்ன மாதிரி இருக்குன்றதை நினச்சும் அந்த வார்த்தைகளை வந்து தெளிவாக விடணுன்றது. நீங்கள் யோசிச்சிங்கன்னா நீங்கள் யோசிக்கிறத விட அவன் என்ன யோசிப்பான்னு நினச்சி நீங்கள் அதை பண்ணணும். அப்படி இருக்குது. ஆனால் சில குறும்படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு ஈக்குவலாக அந்த சீனை வந்து இந்த படத்துக்கு வச்சுருந்தா நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு ஒப்பீடு கூட அந்த குறும்படத்தில் இருக்கிற தன்மை கூட சில படங்கள் இல்லாமல் இல்லை. உண்மைதான். ஸோ அந்த ஒரு நேர்த்தி இருந்துட்டாலே போகும். ஒருவேளை வந்து அவங்ககிட்ட இருக்க உதவியாக இங்கே வந்து நீங்கள் மணிரத்னம் பாருங்கள், எத்தனை வருஷமாக இங்கே இருக்காரு, அவர் ஃபேட் அவுட் ஆகவே இல்லை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவர் கொஞ்சம் இப்போ இருக்கிற பசங்களை இப்போ கொஞ்சம் சேர்த்துப்பார் கூட, உதவி இயக்குனர்களாக சேர்த்துப்பார். இந்த ட்ரெண்டு என்ன, இன்னைக்கு பசங்க என்ன விரும்புகிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்து அப்படி போயிடுறாரு. ஓகே. சங்கர்லாம் வந்து அவர் ஒரு பெரிய கண்ணாடி மாளிகைக்குள்ளே இருந்துக்கிட்டு அதை தாண்டி வெளியில் பார்க்க மாட்டேங்கிறாரு, எட்டி பார்க்க மாட்டேங்கிறாரு. அது ஒரு சிக்கலாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். இப்போ இந்தியன் 3 வந்து எப்படி சார், பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது, பயங்கரமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம எதை நம்பியும் சொல்கிறதுக்கு முடியல. பட்டு கமலஹாசன் வந்து இது ஒரு படமாக பண்ணியிருந்தா, இந்தியன் 2 இந்தியன் 3 ஒரு படமாக்கி பண்ணியிருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லைன்னுலாம் இப்போ ஃபீல் பண்ணுறாரு. ஓகே ஓகே ஓகே. அப்புறம் இன்னொன்று அவர் தகலைப்புக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்கள் சென்சார் சர்டிஃபிகேட்டு 1 மாதத்துக்கு முன்னாடி வாங்கிடுங்க. ஓகே ஓகே. நீங்கள் அந்த கடைசி நேரத்தில் வாங்கி நம்ம ரிலீஸ் நேரத்தில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு தான் டைம் சரியாக இருக்குது.
நீங்கள் முன்னாடியே வாங்கிட்டீங்கன்னா அந்த படத்தை போட்டு பார்த்து எதெல்லாம் வந்து நமக்கு கிரிஞ்சாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தூக்கிட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஒரு படத்தை மக்கள்கிட்ட கொடுக்கலாம். இந்த கடைசி நேரத்தில் போய் நிற்கும்போது தான் இவ்வளோ பிரச்சனைகள் வருதுன்னு அவர் நினச்சி இப்போ அவருடைய பேட்டனே கொஞ்சம் வேறு மாதிரி மாற்றிட்டார். ஓகே ஓகே ஓகே. அவர் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி தான் இன்றைக்குள்ள யங்ஸ்டருக்கு தகுந்த மாதிரி அவர் அப்டேட் ஆகிட்டார். ஆமாம் ஆமாம். எஸ் சார். சார் நிறைய விஷயங்கள் இந்த தடவை கூடுதலாக எங்களுக்கு தகவல் நிறைய கிடச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். இன்னும் இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் வேறு வேறு புது அப்டேட், சினிமாக்குள்ளார என்ன மாதிரியான புது அப்டேட்டான விஷயங்கள் வந்திருக்கு, இன்னும் என்னென்னலாம் சினிமாவுக்கு இதெல்லாம் தேவைப்படுது அப்படின்றத ஸோ உங்கள் மூலமாக நாங்கள் நிறைய கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. ஓகே, இந்த மாதிரியான ஒரு சிறப்பான சம்பவங்களை பற்றி பேசுகிறது தான் நம்மளுடைய வலைபேச்சு அந்தணன் அவர்களுடைய நிகழ்ச்சியில் நடக்குது. ஸோ அண்ட் இந்த மாதிரியான புது அப்டேட்டும் இந்த சினிமாக்குள்ளார இதுவரையும் எனக்கு தெரியாத விஷயத்த இந்த நிகழ்ச்சி மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உடனே நம்மளுடைய வலைபேச்சு அந்தணன் அவர்களுடைய இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் உங்களே அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறப் போவது ஐசக்.